ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல சயின்ஸில் 4th லெசன். த டாபிக் நேம் இஸ் கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப். ஸோ learning objectives: understand the meaning of medicines, antibiotics, analgesics, antiseptics, antihistamines, antacids and oral rehydration solutions. Understand combustion and its types. Recognize flames and its structure. Introduction. During the Bangladesh Liberation War, therapy with oral rehydration solutions in 1971 reduced cholera death rate from 50% to 3% among thousands of refugees. An Indian doctor, Dilip Mahalanobis, has to manage the shortage of saline bottles and cope up with the dehydration faced by the refugees. Dr. Dilip Mahalanobis showed the efficacy of the ORS in cholera cases among Bangladesh refugees. Further field trial during the cholera epidemic in Manipuri attested to its efficacy. ORS has since saved the life of millions of children around the world. ஸோ நம்ம இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன, ஆன்டாசிட்ஸ்னால் என்ன, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா என்ன பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வார் நடக்கும்போது, பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் இந்த தெரப்பி வந்துட்டு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அப்போ இருந்த அந்த காலரா டெத் ரேட்டுக்கு இது வந்து ரொம்ப ஒரு மெடிசனாக இருந்தது. ஸோ டெத் ரேட்டை வந்து ரொம்பவுமே கம்மி பண்ணிகிட்டு இருந்தது. ரெஃப்யூஜிஸோட அவங்களோட டெத் ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதை வந்து நிறைய வந்து இதுக்கு ஷார்ட்டேஜும் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட், அட் த அபோவ் இன்ஃபர்மேஷன் வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? நவ் வி கெட் த கியூரியாசிட்டி நோ த ORS and its functions, don't you? In addition to this, let us know about some of the common medicines and how do they work. In the normal health intestine, there is a continuous exchange of water through the intestinal wall. Up to 20 liters of water is secreted and very nearly as much as reabsorbed every 24 hours. ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரைன் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த வேலையை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர்ஸ் வந்து செக்ரேட் ஆகி அது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரீஅப்சார்ப்ஷன் வந்து எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. These mechanisms allow the absorption of soluble metabolites into the bloodstream from digested food. However, when a person becomes sick due to diarrhea, water is expelled and the body is not able to remain the liquid balance. So இதுதான் அந்த பாடியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட இப்போ நமக்கு டைரியா வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்பெல் ஆக ஆரம்பிச்சிடும் த்ரூ த ஆனஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம பாடியில் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிட்டே வரணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃபுட்டு வந்து கரெக்டாக டைஜஸ்ட்டும் பண்ண முடியும். திஸ் இஸ் கால் த டீஹைட்ரேஷன். ஸோ இப்படி நம்ம கண்டினியூஸாக நமக்கு வாட்டர் லாஸ் ஆகிட்டே இருந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தண்ணியே இருக்காது. ஸோ திஸ் இஸ் கால் த டீஹைட்ரேஷன்ஸ். இட் இஸ் நாட் த diarrhea that kills but the dehydration resulting from the infection that kills. If more than 10% of the body fluids is lost, death occurs. So diarrheaனால ஒருத்தர் சாகுறாங்கன்னா அது கிடையாது, பட் டீஹைட்ரேஷன் மூலிமா டெத் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. ஸோ do you know பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. UNICEF or WHO norms the ORS should be preferred as follows. New ORS. ஸோ அதில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ சோடியம் குளோரைட் 2.6, குளுக்கோஸ் anhydrous 13.5, பொட்டாசியம் குளோரைட் 1.5,
ட்ரைசோடியம் சைட்ரேட் டீஹைட்ரேட் 2.9, டோட்டல் பார்த்தீங்கன்னா 20.5 வரைக்கும் இருக்குது. இப்போ நியூ ஓஆர்எஸில் எவ்வளோ லிட்டருக்கு அது மோல் கணக்கில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சோடியம் வந்து 75, குளோரைட் வந்து 65, glucose and hydrate 75, potassium 20, citrate 10, total osmolarity 245. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஓஆர்எஸ் வந்து நமக்கு டெத் ரேட் இந்தளவுக்கு கம்மி பண்ணியிருக்கு, நமக்கு ப்ரிவென்ஷனாக இருக்குது. இப்போ வரைக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய இது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. காலரா அஃபெக்ஷன் வந்து நமக்கு தடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம். ஸோ ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இஸ் a special combination of dry salt that is mixed with the safe water. It can help to replace the fluids lost due to diarrhea. In a state of diarrheal disease, there is an imbalance and much more water is secreted than reabsorbed, causing a net loss to body, which can be as high as several liters a day. In addition to water loss, sodium and potassium are also lost. Certain concentration of sodium is needed for proper functioning of the body. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு சால்ட்டு. அந்த சால்ட் வந்து நம்ம கரெக்டான வாட்டரில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு டயரியாவில் இருந்தும் மற்ற ஏதாவது டிசீஸ்லேருந்தும் இது வந்து காப்பாற்றிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சால்ட்டு நம்ம தண்ணியில் கலந்து அதை குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டயரியா வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது மொத்தமாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ நமக்கு டயரியா ஆகும்போது ஒன்லி வாட்டர் லாஸ் மட்டும்தான் ஆகுமான்னு பார்த்தா நோ, சோடியம் அண்ட் பொட்டாசியம் இஸ் ஆல்சோ ஹவ் பீன் லாஸ். ஸோ அதுவும் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், only with adequate sodium concentration in the intestinal wall, water can be absorbed through a process known as osmosis. If there is inadequate salt in the intestinal wall, the body will not able to absorb water. The saline bottle directly transfer water and sodium into the bloodstreams. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிக்குவேட் நமக்கு தேவையான சோடியம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் வாலில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வாட்டரை வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு வாட்டர் கண்டென்ட் இல்லாத போது, இன்அடிக்குவேட் சால்ட் வந்து இன்டெஸ்டைனில் இல்லாத போது கண்டிப்பாக வந்து வாட்டரை வந்து நம்ம குடிக்கிற தண்ணியை வந்து அதனால் அப்சர்வ் பண்ணி திருப்பி ரீஅப்சர்ப்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த செலைன் வாட்டர் டைரக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் சோடியம் இன்டு பிளட் ஸ்ட்ரீம். செலைன் பாட்டில் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரை வந்து டேரெக்டாக வந்து வாட்டரையும் சோடியமும் வந்து டேரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். However, for the saline water is administered through mouth, intestinal wall is not able to absorb neither water nor sodium. Dr. Dilip Mahalanobis found that if glucose is added to the salt solution, then all the three water, sodium and all the three water, sodium and glucose are absorbed by the body. So அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியோட குளுக்கோஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது, நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வாட்டரு, சோடியம், குளுக்கோஸ் எல்லாமே வந்து பாடி வந்து அப்சர்வ் பண்ணும். அப்படிங்கிறத வந்து குளுக்கோஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டியூரிங் டயரியா the intestine is still able to absorb glucose molecules. There is a ORS solution uses the glucose molecules to enable the sodium to be carried through by a co-transport coupling mechanism. ஸோ பார்த்தீங்கன்னா டயரியா வரும்போது நமக்கு அப்போவும் வந்து குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இன்டெஸ்டைனுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ ஓஆர்எஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற குளுக்கோஸ் மாலிகுல்ஸும் என்ன பண்ணால் சோடியமை க்ரியேட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மெக்கானிசம் வந்து நம்ம பாடியில் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓஆர்எஸ் இஸ் an effective treatment for 90 to 95% patients suffering from diarrhea regardless of the cause, as a water is replaced balance is attained, saving the patients most cases. So in most of the cases வந்து டயரியாக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த ORS தான். So let us see homely made of ORS. By very careful to mix 6 level teaspoons of sugar and half level. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வீட்டிலே வந்து எப்படி ஓஆர்எஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல் டு மிக்ஸ் 6 level teaspoons of sugar and half level teaspoons of salt dissolved in 1 liter of clean water. Too much sugar can make diarrhea worse. Too much salt can extremely harmful to the child. Making the mixture little too diluted is not harmful. ஸோ வீட்டிலே வந்து நம்ம எப்படி ஓஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 6 level teaspoon சுகரில் வந்து 6 level வந்துட்டு சுகரும், half level teaspoons வந்து சால்ட்டும் வந்து நம்ம 1 liter வாட்டரில் கலந்து குடித்தோன்னா இட் இஸ் நம்ம ஹோம்மேட் ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தா த்ரோ த ப்ராசஸ் ஆஃப்
Through the process of osmosis, the salt and the sugar pull water into your bloodstreams and speed up rehydration. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் டெவலப் பண்ணும்போது சால்ட்டையும் சுகரையும் வந்து பிளட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து ஈஸியாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டாசிட். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்னா என்ன, அது என்ன ஒர்க் பண்ணுன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அசிடிட்டி இஸ் அ செட் ஆஃப் சிம்டம்ஸ் caused by excess productions of acid by the gastric glands of the stomach. Your stomach naturally produces gastric or a hydrochloric acid to help digest and break down food. Acidity issues arise when there is excess productions of this acid due to triggers such as acidic foods, spicy food, alcohol, dehydration and stress. When acidity occurs, the excess acid may move up from your stomach to your esophagus. ஸோ ஆன்டாசிட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நமக்கு இன்னும் கொடுக்கல. ஸோ இது எது வந்து நமக்கு இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டிக்கு தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அசிடிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அதிகமாக நம்மளோட வயிற்றில் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அப்படிங்கிற ஒன்று சுரக்கும். ஸோ அது அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா அதாவது இது நம்ம கேஸ்ட்ரிக்னு சொல்லலாம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லலாம். ஸோ அது அதிகமாக நம்ம பண்ணும்போது ஈஸியாக வந்து பிரேக் டவுன் ஆகிட்டே இருக்கும். சாப்பிட்றதுமே ஈஸியாக பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதிகமாக இந்த ஆசிட் அதிகமாக சுரக்கிறதுனால நம்ம ஸ்பைஸியாகவோ இல்லை ஏதாவது காரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஹாட்டான ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படும். ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்டொமக்லேருந்து ஈசோஃபேகஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே நமக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். த லைனிங் ஆஃப் யுவர் ஸ்டொமக் வித் த pH ஆஃப் 1 to 3 designed as such to withstand a high acidic environment. When we have acidity or a heartburn, we are administered a class of medicines known as antacids. They are actually weak base as learning chemistry. When a base is mixed with the acid, its neutralization reaction occurs. When antacids are consumed, it creates a chemical reaction in the stomach, lowering in the acidity and makes the digestive acids less corrosive and damaging. ஸோ ஆன்டாசிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் ஒரு பேஸான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ பேஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம பாடியில் வந்து அதிகமான ஆசிட் சுரக்கிறதுனால ஸோ ஆன்டாசிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆசிட் ப்ளஸ் பேஸ் ரெண்டும் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ நம்ம பாடியில் இருக்கிறது ஆசிட், நம்ம போடுற அந்த ஆன்டாசிட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ். ஸோ ரெண்டும் ஆசிட் ப்ளஸ் பேஸ் ஆகும்போது நமக்கு நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ நியூட்ரலைஸ் ஆகும்போது நமக்கு அந்த எரிச்சல் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது கம்மியாயிடும். மோஸ்ட் ஆஃப் த antacids are sodium bicarbonate, calcium carbonate, magnesium hydroxide, magnesium carbonate and aluminum hydroxide. The chemical reaction created when the magnesium hydroxide neutralize HCl in the stomach and the intestine. ஸோ நம்ம அதான் பார்த்தோம். ஸோ இட் இஸ் ஆன்டாசிட். ஸோ ஆன்டாசிட் என்ன முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஏஜஸ் அகோ தெர் வாஸ் அ டைம் வேர் ஈவன் அ ஸ்மால் இன்ஃபெக்டட் wound can cause death in the human beings. The discovery of the antibiotics changed all. Now armed with antibiotics, many deadly infectious diseases can be tackled, which once meant to cause serious illness and death. The discovery of antibiotics was an accident which happened in 1928 while a British bacteriologist Dr. Alexander Fleming was involved in research of Staphylococcus bacteria. The bacterium was meant to cause deadly diseases such as pneumonia, sore throat, etc. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வயசு ஆக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புண்ணானாலும் கூட அது மூலிமா அவங்க ஜெர்ம்ஸ் வந்து உள்ளே நம்ம பாடிக்குள்ளே என்ட்ராகி ஸோ அது மூலிமா அவங்க டிசீஸ் வந்து காசாக ஆரம்பிக்கும். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் தமிழில் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால வர டிசீஸை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதிகம் பார்த்திங்கன்னா இங்கே ஆர்மியிலலாம் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே உங்களுக்கு வூண்டு அதிகமாக இருக்கிறதுனால வூண்டு அதிகமாக ஆகுறதுனால ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எப்படி டிஸ்கவர் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ எதாச்சியாக கண்டுபிடிச்ச விஷயம் தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறவங்க என்னென்னா
ஸ்டாஃபிலோலோக்கஸ் பாக்டீரியா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிமோனியா த்ரோட் எக்ஸஸ் அந்த மாதிரி டிசீஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ திஸ் டிஸ்கவரி ஹேப்பன் வெல் ஹி வாஸ் கல்ச்சரிங் த bacteria on nutrient agar media in a petri dish. He went on a holiday carelessly, leaving this dish in a laboratory table without cleaning and sterilization. After several days, when he returned back, he observed the growth of the mold, common fungus which grow on this stale bread on the part of the petri dish. He also observed there was no bacterial growth surrounding the mold, which indicated that something in the mold had prevented the growth of bacteria in the culture medium. ஸோ அந்த ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, பட் பாக்டீரியில் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ அந்த மோல்டு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இதனால் வந்து பாக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆகிறது இல்லைன்னு சொல்லி அவர் அதை வந்து கல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஃபியூச்சர் ரிசர்ச் ஃப்ளம்மிங்ஸ் ஐடென்டிஃபைட் தட் த மோல்டு ஜூஸ். ஸோ இதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ளம்மிங் ஐடென்டிஃபைட் that the mold juice was capable of killing a wide variety of harmful bacteria such as Streptococcus, Meningococcus and Diphtheria bacillus. ஸோ நம்ம இந்த மாதிரி பாக்டீரியா எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு மோல்டு ஜூஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணார். அண்ட் that was how the world's first antibiotic penicillin was discovered. Fleming named the mold Penicillin notatum, from which antibiotic penicillin was isolated. However, Fleming was not the first using molds and other living organisms to treat infections. Thousands of years ago, the ancient Egyptians had used mold breadly to treat infected wounds. Similarly, practices were observed among ancients, Greeks, Serbians and even among Indians. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோல்டி பிரெட், அந்த மோல்டி பிரெட் ஆனது வந்து அதிகமாக ஏதாவது ஊண்டாயிடுச்சுன்னா உடனே அவங்க இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ நிறைய மெடிசனாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா while there was perhaps partially effective, their efficacy is however near the modern antibiotics. Naturally, many microorganisms and plants senses chemicals which are toxic in nature to protect from our invading organisms. The biosynthesized chemicals isolated from the plant microorganisms and used as a medicines against infectious disease. ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறது ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ், அது போக நேச்சுரலாகவே ஒரு சில பிளான்ஸுக்கும் சில சப்ஸ்டன்சஸுக்கும் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற தன்மைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுற சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேபி இட் இஸ் அ பிளான்ட், மேபி இட் இஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம், எதுவாக இருந்தாலும் ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தி, நுண்ணுயிரை எதிர்க்கிற அளவுக்கு சக்தி இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஆன்டிபயோட்டிக். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குளோரோஃபெனோகோல்ஸ், டெட்ராசைக்ளின்ஸ், பென்சிலின் derivatives, cephalosporins and their derivatives. Today, many infectious diseases in the world are rare due to advancement in the antibiotic researches. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் நிறையா நோய்கள் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னால தான் வந்துட்டு ஸ்டாப் ஆகி நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. டூ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் டோன்ட் ஒர்க் ஃபார் வைரஸஸ் லைக் கோல்ட் அண்ட் த ஃப்ளூ. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு சளி பிடிச்சதுன்னா அது வந்து ஒர்க் ஆகாது, வைரஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து சூட் ஆகாது, ஒன்லி ஃபார் த பாக்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பென்சிலினை டிஸ்கவர் பண்ணது யார், எப்போ, அவங்க நேம் எல்லாம் வந்து அடிக்கடி கொஷின்ஸில் எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம அது முக்கியமாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா however the overuse of the antibiotics make inactive or less effectively. Antibiotic resistance is defined as the ability of the microorganisms to resist the effects of an antibiotic to which they were once sensitive. Thus the antibiotic become less effective and we are forced to either consume a large dosage or shifting towards the use of other virulent variants of the antibiotics. There's a research on antibiotics is of great importance to combat the virulent and mutated organisms, microorganisms. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த
நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதிகமாகவும் கன்சியூம் பண்ணக்கூடாது. ஸோ அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸில் ஒரு பக்கம் நல்ல பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸஸ் இருந்தாலும், ஸோ நம்ம அதிகமாக ஓவர் கன்சப்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால ஸோ ஃபர்தராக இது வந்து இப்போவுமே ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும், இது எப்படி மியூட்டேட்டட் ஆர்கானிசம்ஸாக டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ்னால் என்ன, அது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம். Injury, burn, pressure from sharp objects and other conditions cause pain in our body. The unpleasant feeling may be burning sensation in the tissues around the injury, throbbing, headache or arthritis, ache of arthritis, make pain, neck pain, joint pains, headache, pain from nerve damage, pain from injury and pain related diseases are some of the most common pains. The unpleasant emotions of pain is created in the brain and not the spot of injury. If the pain is severe, say from burn, the impulse into the brain trigger immediate response. Reacting to the signal from the brain muscles pull our hand from the fire. Reacting to the message received from the pain spot, the brain sends back messages that initial healing process. It can trigger to realize pain suppressing chemical and additional flow of additional white blood cells and platelets to help repair tissue at an injury site. ஸோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து அடிபட்டுருச்சு. ஸோ நமக்கு ஏதாவது வந்துட்டு வலிவு இருக்குது, நம்ம இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம விழுந்துட்டோம், போன் வந்து உடஞ்சிருச்சு, எல்போவில் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பெயின் ஜாஸ்தியாக நம்மளோட பிரெயினுக்கு வந்து சிக்னல் போக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மைண்ட் பார்த்திங்கன்னா பெயின் அப்படிங்கிற விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பெயின் அப்படின்னு சொல்லி வந்தோடனே இது வந்து இம்மீடியட்டாக ஒரு ட்ரிகர் பண்ணும், அதோட ரெஸ்பான்ஸ் வந்து உடனடியாக வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட மசில்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வந்து அதுக்கு ஒர்க் பண்ண போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ரெஸிங் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பிளட் செல்ஸை வந்து அதிகமாக ஒயிட் பிளட் செல்ஸை அதிகமாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிளேட்லெட்ஸ் வந்து அந்த டிஷ்யூ எங்கெங்கெல்லாம் ரிப்பேர் ஆகிருக்கோ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிளேட்லெட்ஸை வந்துட்டு சென்ட் பண்ணிடும் பிரெயின். ஸோ பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா விஷயங்களும் வந்து நடக்கும். Analgesics or painkillers or the pain suppressing chemicals released by the body. They suppress the feeling of pain. This analgesic drugs selectively relieve pain by acting either in a CNS or a peripheral pain mechanism without significantly altering consciousness. ஸோ இந்த அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் சொன்னால் வலி நிவாரணின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புலேயே வந்து ரிலீஸ் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இது பார்த்திங்கன்னா மீனிங் என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, they suppress the feeling of pain. This analgesic drug selectively release pain by acting either in a CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்து டெவலப் ஆகி நம்மளுக்கு எங்கே பெயின் இருக்கோ அதில் வந்து அதை வந்து போக்குறதுக்கான வந்து ஸ்டாப் பண்ணும், பெயினை வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. When we are affected by fever, often we are administered paracetamol. Paracetamol interact with the response and reduce the intensity of the pain signal to the brain, allow suppress the release of substances called the prostaglandins that increase the pain and the body temperature. ஸோ அனலைசிஸ் அப்படிங்கிறது சிலது வந்து நம்ம உடம்புலே வந்து ரிலீஸ் ஆகும், சில ஊண்டெல்லாம் நம்மளே வந்து சரி பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க நம்ம நேச்சுரலாக நம்ம இது பண்ணிட்டு, சிலது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து மெடிசின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபீவர்னால் பேராசிட்டமால் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பெயின் வந்து ரிலீஃப் ஆகாது. ஸோ இட் இஸ் இதுவும் வந்து அனலைசிஸ் தான். ஸோ அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் லோக்கல் அனஸ்தெட்டிக் வாஸ் cocaine was isolated from coca leaves by Albert Niemann, Germany 1860. ஸோ அனலைசிஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அனலைசிஸ் அப்படிங்கிறவங்க வலி நிவாரணி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ நம்ம வலியை வந்து ஸ்டாப் பண்ணி அதை வந்து ரிலீஃப் பண்ணி திருப்பி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங் தான் இந்த அனலைசிஸ். அடுத்து அனஸ்தெட்டிக் பார்த்திங்கன்னா
இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து நிறையா மார்க்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ லோக்கல் அனஸ்தெட்டிக் வந்து ஃபஸ்ட்டாக எந்த பொருளாக கொக்கைன் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. வாஸ் டிஸ்கவர்ட் பை ஆல்பர்ட் நியமன் இன் ஜெர்மனி 1860 வந்து இது வந்து டிஸ்கவர் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ். ஸோ there are classified as follows: non-narcotic analgesics, example aspira; narcotic drugs, example codeine. ஸோ நார்கோட்டிக் ஏஜென்ட்ஸ் அதாவது நான் அடிக்டிவ் இல்லாத அனலஜிஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பிரின்ஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா அடிக்டிவ் இருக்கிற ட்ரக்ஸு பார்த்திங்கன்னா கோடின். ஸோ இதெல்லாம் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அனலஜிஸே வந்து நார்கோட்டிக் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம இது வந்து ஃபர்தர் நமக்கு தேவையில்லாததுனால ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இன் அ நார்மல் கோர்ஸ் அவர் பாடி டெம்பரேச்சர் ranges from 98.4 to 98.6 degree Fahrenheit. When the temperature goes above this level is called fever. Most common cause of the fever is infections. Bacteria and virus cannot thrive above a certain temperature. To defend the invading virus and bacteria in the immunity systems increase the body temperature. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு காய்ச்சல் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம நார்மல் நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் 98.4 to 98.6. ஸோ இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீவர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஃபீவர் இஸ் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியா அண்ட் வைரஸ் cannot thrive among a certain temperature. ஸோ பாக்டீரியாவும் வைரஸும் வந்து இதில் வந்து அதிகமாக வந்து த்ரைவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் சென்ஸ் த இம்யூன் சிஸ்டம் ரிலீஸ் கெமிக்கல் கால் பைரோஜின். ஸோ நமக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு உடனே வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அதுதான் பார்த்திங்கன்னா பைரோஜின். திஸ் பைரோஜின் ரியலைஸ்ட் இன்டு பிளட் ஸ்ட்ரீம்ஸ் ரீச்சஸ் த ஹைப்போதலாமஸ் presence at the basal part of the brain. The function of the hypothalamus is to control the body temperature. Sensing the pyrogens, hypothalamus increase the body temperature by releasing a chemical called ப்ரோஸ்டோகிளாடின். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லி வந்த உடனே நமக்கு நம்மளோட பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் போகும். அப்படி போனால் அது வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் இந்த ஃபீவரை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டோகிளாடின் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலி லிட்டில் ஃபீவர் இஸ் குட் as it helps to arrest the growth of the infections. However, if the internal body temperature exceeds 105 degree Fahrenheit, this may cause damage to our body protein and the brain may experience seizures and delirium. The prolonged high fever may also cause death. So நார்மலான ஃபீவர் பார்த்திங்கன்னா சிலது நமக்கு உள்ள ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்து நமக்கு அது டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சர் மூலிமா நமக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ இது வந்து சிலது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பட் 105 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்துட்டு நமக்கு டெம்பரேச்சர் போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கான மெடிசன்ஸ் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி எடுக்காத பட்சத்தில் நம்ம இறக்கக்கூட நேடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸஸ் ரெடியூஸ் தி ஃபீவர். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஃபீவர் அப்படின்னா அது ரெடியூஸ் பண்ணுறது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா உடல் வெப்ப தணிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. They suppresses the release of the prostaglandin and reduce fever. The most common and well-known biotic is a paracetamol. Other antibiotics and anti-inflammatory agents include aspirin, ibuprofen, diclofenac. ஸோ இது போக பேராசிட்டமல் போக இன்னும் சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதிகமாக வந்து பேராசிட்டமல் தான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக். ஸோ ஆன்டிசெப்டிக்னு என்னென்னு பார்க்கலாம். ஆன்டிசெப்டிக்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் அப்ளை டு த எக்ஸ்டீரியர் ஆஃப் த பாடி தட் கில் ஆர் இன்ஹிபிட் மைக்ரோப்ஸ் அண்ட் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ். ஆன்டிசெப்டிக்ஸ் கேன் பி எஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ஒன் ஆர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆன்டிசெப்டிக் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இட் இஸ் நம்ம தமிழில் சொன்னால் கிருமி நாசினிகள் சொல்லலாம். ஸோ இந்த வைரஸ் நம்ம கோவிட் வைரஸ் அதிலே பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து சானிடரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சானிடேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆன்டிசெப்டிக் லிக்விட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் அதுதான் வந்துட்டு நமக்கு மைக்ரோப்ஸ்லேருந்து நம்ம பாதுகாக்கும். ஸோ இட் இஸ் ஆன்டிசெப்டிக் ஒன்றும் கிடையாது. ஸோ
எக்ஸாம்பிள் வீட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சள் இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் தான். ஸோ கீழே டூயினோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டெட்டால் மிக்சர் ஆஃப் குளோரோக்சிலானில் அண்ட் த terpincol tincture iodine plus 2 to 3% alcohol water mixture soap iodoform phenolic solution ethanol boric acid are examples. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரலாக நமக்கு இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் ஆன்டிசெப்டிக்ஸ்ன்னு பார்த்தா நம்மளுடைய சொன்ன மாதிரி கார்லிக், டர்மரிக், ஆலிவேரா இது எல்லாமே வந்து நமக்கு நேச்சரான ஒரு ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆன்டிசெப்டிக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னா ஆல் த ஆன்டிசெப்டிக்ஸ் ஆர் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். All the disinfectants are not antiseptics. It can be applied on the live tissue. It can be applied on the animate objects. ஸோ இந்த ஆன்டிசெப்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக உயிர் வாழ்கிறதுல தான் ஆன்டிசெப்டிக் வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து உருவாக்கின ஆப்ஜெக்டை தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின், மியூக்கஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ், லேப் ஒர்க்கிங் டேபிள்ஸ், ஃப்ளோர்ஸ். ஸோ இந்த ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு நமக்கு இப்போ நம்ம ஹியூமன் பீயிங் அப்படின்னா நமக்கு அந்த ஆன்டிசெப்டிக் போட்டால் வந்து ஒர்க் ஆகும். இதே டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லேப் ஒர்க்கே பண்ணுறாங்க, கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸ் லேப் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, பயாலஜி லேப் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அதில் எந்த ஒரு மைக்ரோப்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மேலே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டும் வந்து ஒரே பொருள் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டிஹிஸ்டமைன். ஆன்டிஹிஸ்டமைன் ஆர் defined as drugs that combine the histamine in the body that are used for treating allergic reactions and cold symptoms. Histamine is a chemical messenger involved in the number of complex biological reactions. When a foreign body such as pollen enters the body, the immune system believes those substances to the harmful and generates a release of histamine. When histamine is released, it will interact with the histamine receptors on the cell surface or within the target cell and cause changes in the bodily functions. This stimulates many smooth muscles to contract, such as gastrointestinal tract and the bronchi. In certain smooth muscles, they cause relaxations of the body capillaries, which increase the flow of the lymph and its protein content and lead to the formations of edema. So இந்த ஆன்டிஹிஸ்டமைன் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக சொல்லணும், இவ்வளோ நமக்கு எக்ஸ்பிளேஷன்ஸே இதுக்கு தேவையில்லை. ஸோ ஆன்டிஹிஸ்டமின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டிசீஸ் வந்து நம்ம ஒன்று சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு வந்துட்டு அது வந்து நமக்கு ஒத்துக்காது. ஸோ ஒத்துக்காகும் போது நமக்கு சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், நமக்கு திடீர்னு ஏதாவது அதனால இன்ஃபெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அதை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்டிஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை பாதிப்பு நீக்க மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் நமக்கு சாப்பிட்டதோ இல்லை நம்ம ஏதாவது இன்டேக் பண்ணதோ ஸ்மெல் பண்ணதோ ஒத்துக்கல அப்படின்னு வரும்போது நமக்கு அதுக்கேற்ற மெடிசனை நம்ம கொடுக்கறது தான் இந்த ஆன்டிஹிஸ்டமைன். So antihistamine or histamine receptor antagonists oppose selectively all the pharmacological effects of the histamine. For example, diphenhydramine, chlorpheniramine, cimetidine. The adverse effects of antihistamines are the mouth dryness and the sleepiness. ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஆன்டிசெப்டிக்ஸ்னால் என்ன, ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிஹிஸ்டமைன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்ட் 2ல் இப்போ இது நம்ம பார்ட் 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். பார்ட் 2ல் மெடிசன்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபயர் பற்றி, ஃப்ளேம் பற்றி, கம்பஷன்ஸ் பற்றி, ஸோ அதை கம்பஷன் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது சொல்லி நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் watching.